இது OnePlus Nord CE3. தெரியாதவங்களுக்கு CEனா கோர் எடிஷன். ஸோ இந்த தடவை OnePlus CE2லேருந்து நிறைய முக்கியமான அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த Nord CE3 அன்பாக்ஸ் பண்ணி இந்த அப்கிரேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு சீல்டாக இருந்தாலும் இல்லை, இது இன்டர்நேஷ்னலாக ஷிப் பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே ஓப்பன் பண்ணது தான். பாக்கி இருக்கிற பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு சாஃப்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக IMEI ஸ்டிக்கர்ஸ், சிம் எஜெக்டர் டூல், நாட் கார்டு, OnePlusலேருந்து ஒரு மெசேஜோட, எப்போவுமே நம்ம பார்க்குற ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு, OnePlus Nord ஸ்டிக்கர்ஸ், ஃபைனலாக குவிக் ஸ்டார்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ். சரி, இப்போ நம்ம Nord CE3க்கு வருவோம். அந்த ப்ரொடக்டிவ் ராப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த பேக், இந்த ஃபினிஷ் இதை அக்வா சர்ஜ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு ரெகுலர் பிளாண்ட் கிரே ஷிம்மர் ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டு வெர்ஷன்ஸ்லையுமே பேக் இன்னும் பிளாஸ்டிக் தான், சைட்ஸ் கூட பிளாஸ்டிக் தான். பட் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது காரணம் டிஸ்பிளே பெருசாக்கியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் இது 6.7 இன்ச்சஸ், CE2ல 6.4 யூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்க்ரீனை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற அன்பாக்சிங் விஷயங்களை முடிப்போம். அடுத்து ஒரு ரெகுலர் ரெட் Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னும் ஃபாஸ்ட்டான 80 வாட்ஸ் சப்போர்ட் சார்ஜர். CE2ல 65 வாட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டியும் 4500 mAhலேருந்து 5000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னமும் இந்த 80 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 100 கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ OnePlus பேட்டரி சார்ஜிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்பிளே இது சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, ஓவரால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இப்போ 120 Hz, ப்ளஸ் இது ஒரு 10-bit பேனல். பீக் பிரைட்னஸ் இங்கே OnePlus ஸ்பெசிஃபை பண்ணல, பட் அவுட்டோர் யூஸ்க்கு நல்லா தான் இருக்குது. இப்போது டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஓவரால் ஃபுட் பிரிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹைட்டும் வித்தும் 2 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திக்னஸ் 0.4 mm, வெயிட் 11 grams அதிகம். ஸோ இங்கே ஸ்க்ரீன் சைஸ், பேட்டரி கெப்பாசிட்டி இதெல்லாமே அதிகமாக்கி இருக்கிறதுனால இங்கே வெயிட், சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது புரியுது. பட் சில பேருக்கு இதனால CE3, CE2 அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. இப்போது IP54 ரேட்டிங் இன்னமும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்காக. ஃப்ரண்ட் டிஸ்பிளே Gorilla Glass 5க்கு பதிலாக இங்கே Panda Glass யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சில பேருக்கு டவுன் கிரேடாக இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிவைஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவோம். பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், IR பிளாஸ்டர், செகண்டரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் டாப்பில், லெஃப்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும், அது போக USB Type C போர்ட்டும் ஒரு சிம் ட்ரேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே அலர்ட் ஸ்லைடர், ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுமே CE3ல கிடையாது. ஆனால் மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரேயில் 2 நானோ சிம்ஸ் இல்லை ஒரு நானோ சிம் ப்ளஸ் மைக்ரோ SD ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Qualcommோட Snapdragon 782G. இப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம 7+ Gen 2ஓட கூட ஃபோன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது, பட் CE2ல Dimensity 900 தான் இருந்துச்சு. அதோட கம்பேர் பண்ணல ஒரு நல்ல ஜென்ரேஷனல் அப்கிரேட்னு சொல்லலாம். இப்போ இந்த சிப் கூட 12 GB வரைக்கும் LPDDR4X ரேமும் 256 GB வரைக்கும் ஃபாஸ்டான UFS 3.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் Nord CE3 OnePlusோட கலரிஃபைட் OxygenOS 13.1ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ OnePlus இங்கே பெருசாக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணல, மேபி Netflix, பட் அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இம்ப்ரூவ்ட் சென் ஸ்பேஸ், ஓரிலாக்ஸ் ஆப்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. அது போக அந்த IR பிளாஸ்டரை யூஸ் பண்ணி வீட்டை சுற்றி உள்ள அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், ஃபோன் நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு. ஹாப்டிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். உள்ள X-axis லினியர் மோட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால. டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக குவிக்காக இருந்துச்சு. 2D ஃபேஸ் அன்லாக்கும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே அந்த 2D ஃபேஸ் அன்லாக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 16 MP சென்சர் f2.4 லென்ஸோட. ஸோ இதெல்லாமே டக்குன்னு நான் எடுத்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், மற்றபடி OnePlus 2 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்கிரேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸும் இந்த ஃபோனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை விடுங்களேன். இப்போ நம்ம பின்னாடி உள்ள அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்க்கு வருவோம். இங்கே பிரைமரி 50 MP IMX890, OnePlus 11ல் நம்ம பார்த்த அதே சென்சர். ஸோ இப்போ வர நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் இந்த சென்சரை பார்க்குறோம். ஃப்ளாக்ஷிப் சென்சர் மிட்ரேஞ்சில் பார்க்குறோமா, இல்லை OnePlus ஒரு மிட்ரேஞ்ச் சென்சர் எடுத்து ஃப்ளாக்ஷிப் OnePlus 11ல் போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் எனிவேஸ், காமெடிலாம் விடுங்க. இப்போ இது ஒரு 1/1.56 inch சென்சர். இதை ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் நல்லா ரிச்சாக இருந்துச்சு, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அட்லீஸ்ட். வீடியோன்னு வரையில் 4K 30ல் டாப் அவுட் ஆகுது சிப் லிமிடேஷன்ஸ்னால. இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்டரி இன்னொரு ஒரு சோனி சென்சர் போன தடவையிலேருந்து மாற்றல, IMX355. இது ஒரு 8 MP சென்சர் f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 112 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ.
மூணாவது டோக்கன் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஓகே, இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கையில நம்ம ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். CE3 26,999 ரூபா, அதாவது 27,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 8/128 வெர்ஷனுக்கு. CE2 25,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு வெர்ஷன் லான்ச்சுக்கும் பிராண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏற்றுறது எனக்கு ரொம்பவே நெகட்டிவாக தெரியுது. பட் எஸ், CE3ல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ப்ரைஸிங் 25,000 ரூபாய்க்கு வச்சுருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸிங் பற்றி? இப்போ Snapdragon 7+ Gen 2ஓட Poco F5 இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கையில் CE3 ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னமும் பரவாயில்ல, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் ஃபோன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ், அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.